என்னை என்ன பொய் புகார்கள் பண்ணினாலும், என் கேரக்டர் டச் பண்ணி அவமானப்படுத்தினாலும் ஓடி ஒளிய மாட்டேன். இன்னும் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி சீறி வருவேன் தான். பேசலாம்பாங்க. 3 மணி நேரம் என்ன, 6 மணி நேரம், 7 மணி நேரம் என்ன, அசையாமல் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கான்னு சில பேர் சோசியல் மீடியாவில் சைகை காமிக்கலாம், நக்கல் பண்ணலாம், நையாண்டி பண்ணலாம். 6 மணி நேரம் அமைதியாக இருந்தாலும் பேசவே இல்லை என்று கூறினாலும் பேசும் பொழுது ஓடி ஒளிந்தவர்கள் யார்? என்னை அசிங்கப்படுத்தி பார்த்தீங்க, அவமானப்படுத்தி பார்த்தீங்க, கொச்சப்படுத்தி பார்த்தீங்க. எவ்வளவோ எடிட்டிங்லாம் போச்சு, பக்கவா இருந்துச்சு, எல்லாமே இருக்கட்டும். கடைசி அத்தியாயம் என்ன, உயிர் தானே, போனால் போகட்டும். இதுக்கு சமம் என்ற என் அண்ணனுக்காக, என் அண்ணன் தளபதி விஜயனுக்காக, என் மக்களுக்காக, என்னுடைய ராஜபாள சட்டமன்ற தொகுதி என் மக்களுக்காக ஒவ்வொரு நொடியும் போராடுவேன், போராடிட்டே இருப்பேன். முடிந்தால் என்ன வேண்டுமானால் செய்து பாருங்கள். சட்டசபையில என்ன நடக்க, யாருக்கு கவுண்டர் கொடுக்க, யாரை தாக்கி பேசுறா, இதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுதானே உண்மை. ஆனா நம்மால மட்டும் சும்மாவா சைலண்டா இருந்து திருப்பி அடிப்பார் பாருங்க. ஒரு அடி எண்ணிக்கவே முடியாத அளவுக்கு பதிலடி கொடுப்பார். பேசலாம்பாங்க. 3 மணி நேரம் என்ன, 6 மணி நேரம், 7 மணி நேரம் என்ன, அசையாமல் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கான்னு சில பேர் சோசியல் மீடியாவில் சைகை காமிக்கலாம், நக்கல் பண்ணலாம், நையாண்டி பண்ணலாம். 6 மணி நேரம் அமைதியாக இருந்தாலும் பேசவே இல்லை என்று கூறினாலும் பேசும் பொழுது ஓடி ஒளிந்தவர்கள் யார்? அது ஏன் மக்களுக்கு தெரியும். பேச தொடங்கினாலே ஒரே ஓட்டம், அப்புறம் எங்க இருந்து பேசுறது? இன்னைக்கு ஓடி ஒளிறீங்கன்னு சொன்ன உடனே அப்படியே தன்மானம் விட்டு போயிடக்கூடாதுன்னு அப்படியே உட்கார்ந்து ஒரு சட்டசபையுடைய தன்மானத்தை சீண்டும் அளவுக்கு சில பேருடைய நடவடிக்கைகள் அங்கே இருக்கும். நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சில பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று, அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்தும் நோக்கத்தில் செயல்படுவது, ரியாக்ஷன் காட்டுவது எல்லாம் என் மக்கள், நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். இது எல்லாம் அவங்க ரிவெஞ்ச் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. பாவம், என்ன பண்றது? சின்ன புரிதலுக்கு நான் சொல்றேன், என்ன பெண் பிள்ளை தானே, இதை என்ன வேணாலும் பண்ணி பார்க்கலாம். முதல்ல பெண்களை எப்படி நம்மளுடைய கேரக்டர் டச் பண்றது. ஏன்னா என் கேரக்டர் டச் பண்ணி பேசினா நான் பயந்துருவேன், அழுது ஓடி ஒளிஞ்சு வீட்டுக்குள்ள உட்காந்துருவேன் நினைக்கிறாங்க. என்ன பொய் புகார்கள் பண்ணினாலும், என் கேரக்டர் டச் பண்ணி அவமானப்படுத்தினாலும் ஓடி ஒளிய மாட்டேன். இன்னும் ஒரு சிங்கக்குட்டி மாதிரி சீறி வருவேன் தான். தளபதியின் தங்கையாக அவரோட வழிகாட்டுதல் படி நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர், நம்மளுடைய மாநில பொதுச்செயலர் புஷியானந்த் அப்பா, என்னுடைய தந்தைக்கு நிகரான என்னுடைய புஷியானந்த் அப்பாவுடைய வழிகாட்டுதல் படி மீண்டும் எழுந்து வருவேன், தவிர துவண்டு போக மாட்டேன். துவண்டு போயிட்டா உண்மையிலே என் மக்களை யார் காப்பாத்துறது? நிஜமாவே சொல்றேன். நீங்க உங்களை எல்லாருமே அத்தனை சிக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம தொகுதி மக்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பா அங்க நான் ஸ்ட்ராங்கா நின்னே ஆகணும். ஏன்னா என்ன நம்பி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த அரணையை கொடுத்திருக்கார், இந்த ஒரு தகுதியை கொடுத்திருக்கார். ஏன்னா அமைச்சரா உட்கார்ந்து அழகு பார்த்த நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணாவுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்றியே தீர வேண்டும். அதற்கு உயிரே போனாலும் நான் ஒரு பொழுதும் ஓய்ஞ்சு போக மாட்டேன். கடைசி அத்தியாயம் என்னை அசிங்கப்படுத்தி பார்த்தீங்க, அவமானப்படுத்தி பார்த்தீங்க, கொச்சப்படுத்தி பார்த்தீங்க. எவ்வளவோ எடிட்டிங்லாம் போச்சு, பக்கவா இருந்துச்சு, எல்லாமே இருக்கட்டும். கடைசி அத்தியாயம் என்ன, உயிர் தானே, போனால் போகட்டும். இதுக்கு சமம் என்ற என் அண்ணனுக்காக, என் அண்ணன் தளபதி விஜயனுக்காக, என் மக்களுக்காக, என்னுடைய ராஜபாள சட்டமன்ற தொகுதி என் மக்களுக்காக ஒவ்வொரு நொடியும் போராடிட்டே இருப்பேன். முடிந்தால் என்ன வேண்டுமானால் செய்து பாருங்கள். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு, சந்திப்போம். ஏன் முதுகுல குத்துறீங்க? நேர்ல குத்துனா குத்துறவங்க தெரிஞ்சிருமா? முதுகுல குத்துனாலும் எங்களுக்கு பின்னாடியும் பலம் இருக்கு, பின்னாடியும் கண்கள் இருக்கு. அந்த கண்கள் யாரு தெரியும்?
முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.